தலைப்புச் செய்திகள். 5 மாநில தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். ஆலோசனைக்கு பிறகு அட்டவணை வெளியிடப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மறைந்த நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், திரைக்கலைஞர்கள் அஞ்சலி. அப்பழுக்கற்ற பொதுநல வாழ்வுக்கு சொந்தக்காரர் என புகழஞ்சலி. அதிமுகவில் இருந்து தாவேகாவிற்கு சென்றவர்கள் திரும்பி வர ரெடி. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் பேச்சால் பரபரப்பு. புதிய கட்சி தொடங்கிய சசிகலா கூட்டணி பேச்சுவார்த்தையில் தீவிரம். விரைவில் நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என்றும் தகவல். இல்லத்தரசிகளை மிரட்டி வந்த தக்காளியின் விலை கடும் சரிவு. கிலோ 10 ரூபாய் வரை குறைந்தது. இனி விரிவான செய்திகள். அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நேற்று இஸ்ரேல் சென்ற பிரதமர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தினார். தீவிரவாத செயல்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த அவர், அதற்கு எதிரான நடவடிக்கைக்கு இந்தியா துணை நிற்கும் என்று திட்டவட்டமாக கூறினார். இதனிடையே இஸ்ரேல் பிரதமருடன் இன்று முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். டிஜிட்டல் துறையில் ஒத்துழைப்பு, சைபர் பாதுகாப்பு, இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிப்பது உள்ளிட்டவை குறித்து பிரதமர் பேச உள்ள நிலையில் அது தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலின் போது வேட்பாளர்கள் ஆன்லைன் மூலம் மட்டுமே மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நடைமுறை அமலுக்கு வர உள்ளது. தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறவுள்ள தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்த சென்னை வந்துள்ள தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு நேற்று தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தியது. இதுகுறித்து சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்ட தலைமை தேர்தல் ஆணையர், வாக்கு எண்ணிக்கை, மனு தாக்கல் உள்ளிட்ட முறைகளில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் 20க்கும் மேற்பட்ட சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆலோசனைக்கு பிறகு 5 மாநில தேர்தல் அட்டவணை வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னையில் நேற்று காலமான கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல் சென்னையில் உள்ள பாலன் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். இதேபோல பல்வேறு துறை பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் சிவகார்த்திகேயன், நல்லக்கண்ணு வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பதே பெருமை என்று குறிப்பிட்டார். மேலும் அவர் போல வாழ வேண்டும் என்ற ஆவலும் தனக்கு உண்டு என்றும் நடிகர் சிவகார்த்திகேயன் கூறினார். மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். நல்லக்கண்ணு மறைந்த செய்தி கேட்டு அவர் நேற்று இரவே நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். 2024 தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய பிறகு விஜய் முதன்முறையாக நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சென்றவர்கள் மீண்டும் தாய் கழகத்திற்கு திரும்ப விரும்புவதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உரிய பதவி கொடுத்தால் வர தயாராக இருப்பதாகவும் அவர்களின் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை என்றும் எஸ்பி வேலுமணி கூறியுள்ளார். முன்னதாக தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலக செங்கோட்டையன் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியானது. ஆனால் இந்த தகவலை செங்கோட்டையன் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். இதனிடையே எஸ்பி வேலுமணி இவ்வாறு கூறியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனி கட்சி தொடங்கியுள்ள சசிகலா கூட்டணி குறித்து பேசி வருவதாக தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக தங்கள் கட்சியின் சார்பில் தேர்தலில் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் பெயரை 1 வாரத்திற்குள் அறிவிக்கப் போவதாகவும் சசிகலா குறிப்பிட்டுள்ளார். சசிகலா வேட்பாளர்களை நிறுத்துவதால் அதிமுகவுக்கான வாக்குகள் பிரியும் என்றும் கூறப்படுகிறது. வேலூரில் விஜய் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்திருந்த ஜூலிக்கு சனம் ஷெட்டி பதிலடி கொடுத்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஒரு அஜெண்டாவுடன் மக்களை தூண்டும் வகையில் பேசுவது நியாயமா, அது சரியா என்று கேட்டிருக்கிறார். இது ஜூலிக்கு தேவையா என்றும் சனம் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். விஜயின் பேச்சை முழுமையாக கேட்காமல் அட்வைஸ் செய்த ஜூலி சமூக அக்கறையுடன் பேசவில்லை என்றும் விஜயை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காகவே வீடியோ வெளியிட்டதாகவும் சனம் ஷெட்டி தெரிவித்திருக்கிறார். இல்லத்தரசிகளை கடுமையாக மிரட்டி வந்த தக்காளியின் விலை தற்போது சரிந்திருக்கிறது. வரத்து குறைவு உள்ளிட்ட காரணங்களால் தக்காளியின் விலை கடுமையாக உயர்வது வழக்கம்.
எனினும் சில வாரங்களில் அதன் விலை கட்டுக்குள் வரும். ஆனால் கடந்த ஆண்டுகளில் விலை கடுமையாக உயர்ந்த நிலையில் விலை குறையாமலேயே இருந்து வந்தது. 100 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் விற்கப்பட்டு வந்த தக்காளியின் விலை தற்போது கடும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. உடுமலை, ஒசூர், மதுரை, கோயம்பேடு சந்தைகளில் 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் சில்லறை விற்பனையிலும் 1 கிலோ தக்காளி 10 ரூபாய் வரை குறைந்திருக்கிறது. இதனால் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.